நீர்தான் மெசியா, உன்னத கடவுளின் மகன் என்று பேதுரு அறிக்கையிட்டு, கடவுள் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார், நீ பாறை, அந்த பாறையின் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு பாராட்டிய, அது முடிந்து உடனே வருகிற நிகழ்வுதான் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்வது. பாடுகளை அறிக்கையிட்ட பிறகு பேதுருவுக்கு பயம் வந்து விடுகிறது. இயேசுவின் மீதுள்ள அன்பினால், ஐயோ உமக்கு வேண்டாம், இது வேண்டாம் என்கிறார். இயேசுனுடைய பதிலை பாருங்கள். போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் போலல்ல, மனிதர்களுடைய எண்ணங்கள் போல இருக்கிறது. ஒரே பேதுரு இரண்டு நிகழ்விலே வெவ்வேறு விதமாக அவருடைய செயல்பாடு இருப்பதை பார்க்க முடிகிறது. பல நேரங்களில் நாம் எல்லோருமே இந்த பேதுருவை போலதான். ஒரு நேரம் இயேசு என் கடவுள், என் மீட்பர் என்பதை அறிக்கையிடுகிறோம், உணர்ந்து கொள்கிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம். திவ்ய நற்கருணை வாங்குகின்ற பொழுதோ திருவருட்சாதனங்கள் மூலமோ உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் பயமோ, துன்பமோ, வேதனையோ, குழப்பமோ, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளோ, திடீர் மரணமோ, வேறு ஏதாவது இழப்போ பயத்தை அதிகமாக்கி கடவுளுடைய எண்ணத்தை, விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அங்கே நம்முடைய எண்ணங்கள் மனிதருடைய எண்ணங்களைப் போல் இருக்கும். கடவுளுடைய விருப்பம் போல், கடவுளுடைய எண்ணங்கள் போல் இருக்காது. அதிலிருந்து எப்படி வெளியே வருவது? கடவுளுடைய அருளால் மட்டும்தான் வெளிவர முடியும். இதே பேதுரு மாதிரி மீண்டும் மீண்டும் இரண்டு பக்கத்திலும் ஊசலாடி கொண்டிருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்பு, தூயாவியான ஒரு வருகைக்கு பிறகு மிகவும் துணிச்சலான மனிதனாக மாறிவிடுகிறார். அந்த நிறைவு நமக்கும் வர வேண்டும். இயேசுவை நம்புவோம். நமக்கு பயமோ, வேதனையோ, துன்பமோ, போராட்டமோ இருக்கிற பொழுது அதிலிருந்து தெளிவு பிறந்து கடவுள் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கு கடவுளே வரம் தந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், அருள் தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவனை நன்று வாழ்த்து பெறுவாராக.